மகாபிரிவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் அனுகிரக நாமங்களாக சொல்லிக்கொண்டே வந்து ஒரு பக்தனானவன் எப்படி இருக்க வேண்டும், லோகக்ஷேமத்திற்காக லோகஹிதத்திற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் இல்லையா. அடுத்ததாக இப்படி இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய இந்த பக்தர்களுக்கு அம்பிகை எப்படியெல்லாம் அருள் புரிகிறாள் அப்படிங்கிறத அப்ப சொல்லக்கூடிய நாமம். ஓம் ரோகபர்வதம்பூலயே நமஹ. ஓம் ரோகபர்வதம்பூலயே நமஹ. இது என்ன நாமம் அப்படின்னா ரோக பர்வத தம்போலிஹி அப்படின்னு சொல்றது. ரோகம் அப்படின்னு சொல்றது நோய்கள் வியாதிகள் அப்படின்னு சொல்றது. பர்வதம் அப்படிங்கிறது மலை. தம்போலிஹி அப்படின்னா இடி, இந்திரனுடைய வஜ்ராயுதம். அது எப்படி இருக்கும், அப்படியே ஒரு இடி இடித்தார் போல இருக்கும் இல்லையா, அந்த வஜ்ராயுதத்தை சொல்கிறார்கள், இடி இடிப்பது போல அப்படின்னு. சரி, இப்ப இந்த ரோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய இந்த சரீர உபாதைகள் மட்டும் கிடையாது, சரியா. அதாவது என்னன்னா நம்ம மனசுக்குள்ள நிறைய இருக்கு. மற்றவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய கோபம், பொறாமை, வெறுப்பு, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் இருக்கு. ஆக சரீரமாக வரக்கூடிய நோய்களும் இந்த மானசீகமாக மனதை பாதிக்கக்கூடிய இந்த குணங்களும் தான் இங்கே ரோகம். இது எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அப்படி பர்வதம் போல மலை போல குவிந்து கிடக்கின்றது. அப்ப இதையெல்லாம் எப்படி போக்க முடியும்? ஏனென்றால் ஒவ்வொரு ரோகங்களும் ஒரு கர்மத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதற்குரிய பலனை நமக்கு கஷ்டத்தை வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறது இல்லையா. அப்ப சிறிய ரோகம் இருந்தாலும் நமக்கு மலை போல தெரியும். ஆனா உண்மையிலேயே இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து மலை மாதிரி ஆயிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய மலையிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்? ஒரு சின்ன மலைனா அம்பாளுடைய பார்வையில் அதை அப்படியே பொடி பொடி ஆக்கி விடுகிறாள். இப்பொழுது இத்தனை பெரிய விஷயத்தை இப்பொழுதும் அவள் நினைத்தால் அப்படியே பொடி பொடி ஆக்க முடியும். அந்த பார்வை தரக்கூடிய சக்தி பொடி பொடி ஆக்கக்கூடிய அந்த விஷயத்தை எதற்கோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால் தம்போலிகி, அந்த இடி போல் இடிக்கக்கூடிய இந்திரனுடைய வஜ்ராயுதம். ஒரு மலையை பிளக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுவாங்க? நொறுக்கணும், பிளக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு வஜ்ராயுதம் வேண்டும் இல்லையா. அப்படி அந்த வஜ்ராயுதமாக அம்பிகை இருந்து நம்மை இந்த ரோகத்திலிருந்து காத்து நமக்கு கருணை மட்டுமே கொடுக்கக்கூடியவளாக இருந்து நம்மை காத்து நிற்கிறார். மகாபெரிவா சரணம்.